துபாயில் போக்குவரத்து விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வந்தாலும் ஒரு சில வாகன ஓட்டிகள் சில நேரங்களில் விதிமுறைகளை மீறி வாகனம் ஓட்டுகையால் காவல்துறையிடம் அந்த இளைஞர்கள் பிடிபடுகிறார்கள். அந்த வகையில் மணிக்கு 304 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கை ஓட்டி சென்ற இளைஞர் ஒருவரை துபாய் காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. அந்த நபர் சாலையில் பொறுப்பற்ற முறையிலும் சொந்த உயிருக்கும் மற்றவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் விதமாக வாகனத்தை ஓட்டி சென்றதை அடுத்து அதிகாரிகளால் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையால் பகிரப்பட்ட வீடியோவில் அந்த நபர் கார்களுக்கும் லாரிகளுக்கும் இடையில் பொறுப்பற்ற முறையில் பைக்கில் சாகசம் செய்வதையும் அவசர நிலைக்கென நியமிக்கப்பட்ட பாதையில் அதிவேகத்தில் சீறி பாய்வதையும் காண முடிகிறது. அமெரிக்கத்தின் வாகன தண்டனை சட்டத்தின் கீழ் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு கடுமையான அபராதங்களுக்கு வழிவகுக்கும். இதில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்க 50,000 திர்ஹாம்ஸ் அபராதம் செலுத்துவது அடங்கும். மேலும் துபாயில் அதிவேகத்தில் வாகனத்தை ஓட்டி சென்றால் 2,000 திர்ஹாம்ஸ் அபராதம் மற்றும் 12 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என காவல்துறை கூறியுள்ளது. அமெரிக்க குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இருவரையும் பாதுகாக்க கடுமையான போக்குவரத்து விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதற்கு அதிக அபராதம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.